சிவகிரி நியூஸ் நண்பர்களுக்கு வணக்கம். வாட்ஸ்அப்பில் குரல் பதிவு செய்வது எப்படி? அது பலருக்கும் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்காக எவர்கிரீன் பாலு. முதல் உங்களுடைய வாட்ஸ்அப்பை ஓப்பன் செய்தவுடன் வாட்ஸ்அப்புடைய வலது பக்கம் மூலையில் பச்சை கலரில் மைக்கோட ஒரு பட்டன் இருக்குது. அந்த பட்டனை உங்கள் விரலால் அழுத்தி பிடிச்சிக்கிட்டு பேசவும் செய்யலாம். அதே சமயம் நீங்கள் நீண்ட நேரம் பேசுவதற்கு அது உறுதுணையாக இருக்காது. அதனால் அந்த பட்டனை விரலில் அழுத்தி மேலே தூக்கி விட்டுட்டீங்கன்னா அது லாக் ஆகிக்கும். அதன் பிறகு நீங்கள் எவ்வளவு நேரம் பேசினாலும் பேசுவது பூரா ரெக்கார்ட் ஆகும். பேசிக்கிட்டு இருக்கும்போது ஏதாவது இடையூறு ஏற்படுது, அல்லது தண்ணி குடிக்கணும், யாராவது வராங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு செயல் செய்ய வேண்டி இருக்கு அப்படிங்கிறப்ப அது சிகப்பு பட்டன் நடுவில் இருக்கக்கூடிய அந்த சிகப்பு பட்டனை தொட்டீங்கன்னா உங்களுடைய ரெக்கார்டிங் அப்போதைக்கு நின்றும். பிறகு நீங்க மீண்டும் எப்ப பேச ஆரம்பிக்கிறீங்களோ அப்ப மீண்டும் அந்த மைக் பட்டனை, சிகப்பு கலர் மைக் பட்டனை தொட்டீங்கன்னா விட்ட இடத்திலிருந்து மீண்டும் பதிவு செய்ய தொடங்கிடும். இப்ப நீங்க பேசுனதுல திருப்தியா இல்லை, நம்ம இடையில ஏதாவது தப்பான முறையில ஏதாவது பேசிட்டோம், அல்லது வார்த்தை தடுமாறி இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க, மீண்டும் ஒருக்கா செய்யலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா இந்த இடது பக்கம் மூலையில இருக்கிற டிலீட் பட்டனை தொட்டீங்க அப்படின்னா அழிஞ்சிரும். மீண்டும் இந்த மைக் பட்டனை, பச்சை பட்டனை தொட்டு அழுத்தி மேலே தூக்கி விட்டுட்டீங்கன்னா லாக் ஆகிக்கும். நீங்கள் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் பேசலாம். பேசி முடிச்சுட்டு உங்களுக்கு திருப்தியா இருக்கிறப்ப மீண்டும் அந்த ஏரோ மார்க்கை தொட்டீங்க அப்படின்னா அதுவரை நீங்கள் பேசுனது இந்த குழுவில் பதிவாயிரும். இந்த அலைபேசிகளை, பெரும்பாலான ஆண்ட்ராய்டு அலைபேசிகளில் மைக்ரோஃபோன் அப்படிங்கிறது போனுடைய கீழ் பகுதியில் இருக்கும். அப்போ உங்களுடைய குரல் தெளிவாக பதிவாகணும் அப்படின்னு சொன்னா உங்க போனுடைய கீழ்ப்பகுதி உங்களை நோக்கி இருக்கும்படி வச்சுக்கிட்டு உங்களுடைய குரலை பதிவு செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா மிக சிறப்பான முறையில தெளிவாக உங்களுடைய குரல் பதிவாகும். வாட்ஸ்அப் அப்படிங்கிறதே குரல் பதிவு தான் முக்கியத்துவம் கொடுத்து அந்த வாட்ஸ்அப்புங்கிற அப்ளிகேஷனையே உருவாக்கி இருக்காங்க. அதனால வாட்ஸ்அப்பை பொறுத்தவரை குரல் பதிவு என்பது மிக எளிமையானதாகத்தான் இருக்கும். அது நீங்கள் தனியாக குரலை பதிவு செய்து அனுப்பக்கூடிய வேறு அப்ளிகேஷன்களை பயன்படுத்தினீங்க அப்படின்னு சொன்னால் அதிகமான டேட்டா எடுக்கும். அது உங்களையும் சிரமப்படுத்தும், அது கேட்பவர்களையும் சிரமப்படுத்தும். ஆனால் வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய குரல் பதிவையை பயன்படுத்தினீங்க அப்படின்னு சொன்னால் மிக குறைந்த டேட்டா செலவில் கேட்பவர்களுக்கும் மிக எளிமையாக இருக்கும், உங்களுக்கும் மிக எளிமையாக இருக்கும். நன்றி. சிவகிரி நியூஸுக்காக எவர்கிரீன் பாலு.